பக்தி வழிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரகசியத்துக்கே ரகசியம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிதான். சோ காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் சொல்லக்கூடியது மீனராசி. மீனராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் உங்களுடைய ரகசிய பதிவுகளை பத்தி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை கொடுக்க போறீங்க பாருங்க. அதாவது எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அயன சைன போகம்ன்ற அமைப்பு உண்டு, விரையது ஸ்தானம்ன்ற சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுல பர்ட்டிகுலரா நம்ம இந்த ராசியில பிறந்ததுக்கு நாங்க என்னங்க பண்ணோம்? நல்லது பண்ணோமா? கெட்டது பண்ணோமா தெரியல. இந்த ராசியில நாங்க பிறந்திருக்கோம். ஏங்க என்னங்க குறையா போச்சு? குருவவே அதிபதியா கொண்ட வீடு, சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம், அ புதன் நீச்சமாகக்கூடிய இடம் இல்லையா? சோ நம்ம எப்படி இருப்போங்க? அதுல வந்து பாத்தீங்க அப்டின்னா, இந்த குருன்றது தனித்துவம் இல்லையா? குரு வந்து என்ன பண்ணுவாரு? ரொம்ப ரொம்ப வந்து அ அது ஒரு மாரி லக்ஸரியா, அழகா நமக்கான விஷயங்கள ஒரு மாரி வடிவமைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மை இதெல்லாம் உண்டு இல்லையா? எப்படினாலும் சரிங்க, லைஃப்ல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்கள்ல நீங்களும் ஒரு கேட்டகரி. அதாவது எங்க குடும்பத்திலே யாருமே இந்த நிலைக்கு இல்ல. ஆனா நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இங்க சுக்கிரன் உச்சம். ஸோ என்னங்க பண்றது? நான் சும்மா இருந்தாலும் என்ன சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் சும்மாவே இருக்க மாட்டேங்குதுன்ற மாரி, எதிர்ப்பாலின ஈர்ப்பு. அந்த எதிர்பாலினத்தினால ஈர்க்கப்படக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அ பொதுவாவே வந்து மீனத்தில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. கேர்ள் ஃபிரெண்ட் சர்க்கிளா சொல்லவா வேணும்? அவ்ளோ இருக்குப்பா அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுல வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. மேம் எனக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட கிடையாது. பேசாம போயிடுங்க. நான் ஒண்ணுக்கே வழிய காணோம். இதுல நெறைய வேற இருக்கும்னு நீங்க திட்டக்கூடாது. ஒரு சிலருக்கு அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நம்ம தான் சொன்னோம் இல்லையா? ரகசியம் சொல்லியிருக்கோம். ரகசியமா இருக்கக்கூடிய பிரச்சனைய பத்தி பேசினா என்ன ஆகுங்க? பிரச்சனை தானே வரும். சோ அதனால தான் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, இங்க வந்து புதன் நீச்சமாகுது. சோ புதன் நீச்சமாகும்போது, காதல்ல தோல்வின்றதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. பொதுவா வந்து மீன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 விதமான ஆட்கள் உண்டு. எல்லா ராசிக்காரங்கள்ட்டயும் அந்நியனும் இருக்காங்க, அம்பியும் இருக்காங்கங்க. அம்பி எப்ப வராரோ, அப்ப வந்து அந்நியன் வரமாட்டாரு. அந்நியன் எப்ப வராரோ, அப்ப அம்பி வரமாட்டாரு. இதுதானே உண்ம. இல்லையா? அது மாரி தான். ஸோ உங்களுக்குள்ளயும் ஒரு ரகசியங்கள் இருக்கு. உங்களுக்கும் ஒரு நல்லவர் இருக்காரு. உங்களுக்குள்ளயும் ஒரு கெட்டவர் இருக்காருன்றது எல்லாமே உண்மதான். ஸோ காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் விரய ஸ்தலத்த குறிக்கக்கூடிய அமைப்பு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி சிம்பலே பார்த்தீங்கன்னா 2 மீன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு மாரி இரட்டைத்தன்மையான ஆட்கள் இவங்களுக்கும் உண்டு. இப்ப ஏன் நான் அம்பியையும், அந்நியனையும் கூப்பிட்டேன்னு தெரியுதா உங்களுக்கு? நிச்சயமா. அதாவது குருன்றது பெரும் தனக்காரகன். பெரும் தனக்காரகன், தனக்கான ஒரு லக்ஸரி லைஃப்ப வாழக்கூடிய ஒரு ஆளு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சம் பெறது. ச வாழ்க்கைய வாழ்றதுக்கே சந்தோஷமா வாழ்றதுக்கு மட்டும் தான் வாழக்கூடிய நபர்கள். நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அனுபவங்கள் வாழ்க்கையா இருந்திருக்கும். இதுல பிறந்த ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில வந்து அ எப்பவுமே போராடி, போராடி, போராடி தான் முன்னுக்கு வருவாங்க. எப்பயுமே ஒரு சந்தோஷமா அப்படியே ஒரு மாரி எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்மூத்தா போச்சுன்ற மாரி உங்களோட லைஃப் இருக்காது. போராட்டத்தோட தான் உங்க லைஃப் இருக்கும். போராடி ஜெயிக்கிறவன்ட்ட போய் கேளுங்கங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்ற மாரி தான். ஸோ இவங்கலாம் வந்து இந்த அம்மா மேல ரொம்ப பாசம் இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க. அம்மாவினுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது, அந்த ஒரு பாண்டிங் அப்படின்றது இருக்கக்கூடிய லைக் அம்மாவோட அன்பு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. நான் வெளிநாட்டு வெளியூர்ல படிச்சேன். எனக்கு எனக்கு எப்ப தேவையோ அந்த நேரத்துல எனக்கு அந்த அன்பு கிடைக்கல. அந்த அன்புக்காக போராடி லாஸ்ட்ல நான் எங்க போய் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து லவ்ல இருந்தேன். பிரச்சனைய சந்திச்சேன் அப்படின்ற நிலைலாம் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு அப்படின்னு அடையறதுல ரொம்ப போராட்டம் மிகுந்த நபர்களா இருப்பாங்க. எப்படினாலும் சரிங்க, எப்பவுமே ஒரு பேர், கெட்ட பேர் வரணும்னு இருந்தா மாத்த முடியுமா? அதெல்லாம் வரக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. ஸோ உங்களோட 2ஆம் இடமே பார்த்தீங்கன்னா செவ்வா. நான் எந்த வம்புக்கும் போமாட்டேன், தும்புக்கும் போமாட்டேன். நான் பாட்டுக்கு தான் இருக்கலான்னு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து தேடி வந்து பஞ்சாயத்து வருதுன்ற மாரி, ஸோ இவங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு கல்யாண வாழ்க்கையே பெரிய போராட்டமா இருக்கும். நம்மலாம் ப்ளே பாய்ன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க எங்கங்க ப்ளே பாயா இருக்கோம். எங்கள தான் வாழ்க்கையே ப்ளேயா ஆக்கி விட்டுருச்சு அப்படின்ற அளவுக்கு நெறைய போராட்டங்கள சந்திக்கக்கூடிய நபர்களா இருந்திருப்பீங்க. மீனராசியில பிறந்த ஆண் பிள்ளை. ஏன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சமடைறாரு. ஏதோ ஒரு வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துன்னு உங்களுக்கு தேடி வரும். ஒண்ணுமே செய்யாத ஒரு சின்ன வார்த்தை தாங்க பெரிய பாதிப்பு உண்டாக்கும். வாய்ப்பு கிடைச்சா நான் நல்லவன். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் நான் நல்லவன். வாய்ப்பு கிடைச்சா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படிங்கிற நிலை உண்டு. சொல்லுவாங்கல்ல 2 விதமான மீன் இருக்கு. மீன தூக்கி தரையில போட்டா என்ன ஆகுங்க? தாங்க முடியாது. அதனோட நிலை அவ்வளதான். அது மாரி தான். சில பேர் இருக்கிற இடத்துல இருந்தா தான் அவங்களுடைய வேல்யூபிள் வேற மாரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து செவ்வா இருக்குன்னா, முன்கோவம் ஜாஸ்தி வருங்க. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் குடுத்து இழந்துட்டு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள். பார்ட்னருக்காக, குழந்தைங்களுக்காக தன்னை டெடிகேட்டடா குடுத்துட்டு அப்படி வாழக்கூடிய நபர்களும் மீனத்தில பிறந்த ஆண் பிள்ளைகள் உண்டு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்களுக்குள்ள சீக்ரெட்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒண்ணு பெண் சார்ந்த விஷயம், ஒண்ணு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாரி இல்லன்னா,
படிப்பு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு ரகசியங்கள் அப்படின்றது இவங்களுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை உண்டு. ஏன்னா 12ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா கும்ப வீடா இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள வந்து இந்த அயன சயனம் போகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப கண்டிப்பா ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல லாக் ஆகுறது, இல்லைன்னா அந்த பஞ்சாயத்து அனுபவிக்கிறது, ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து அனுபவிச்சேன் அப்படிங்கிற நிலை உண்டு. கண்டிப்பா எதிர்ப்பாலினம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டத்த அனுபவிச்சிருப்பாங்க. நெறைய பேருக்கு வாக்கு சாதுரியம் ரொம்ப நல்லா இருக்கும். மைண்ட்ல யோசிக்கிறது அப்படியே வந்து சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. இவங்க எல்லாம் என்ன மாரியான கெரியர்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுக்கக்கூடிய பணியா இருக்கட்டும். ஏன்னா புரிதல், ஓவர் திங்கிங் இருக்கக்கூடியது. நெறைய பேத்துக்கு வந்து கவுன்சிலிங் குடுப்பாங்க. சைக்காலஜிக்கலா ஒரு அட்வைஸ் குடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. டாக்டர்ஸ்லயே வந்து சைக்காலஜிக்கல் டாக்டரா இருக்கட்டும். அதே மாரி மனநல ஆலோசகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும். இதுவர நம்ம மத்தவங்களுடைய மனச படிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள். கிட்டத்தட்ட நம்ம அஸ்ட்ராலஜி மாரி ரிலேட்டடா இருக்கட்டும். ஸோ இந்த மாரியான ஒரு துறைகள்ல அவங்க வந்து தனித்துவமா இருக்கவாங்க அப்படின்னு சொல்லலாம். நெறைய பேர் மீடியா ரிலேட்டட் இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மறைந்து வாழக்கூடிய தன்மை, வெளிநாடு, வெளியூர் யோகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெரும் பணம் குவியக்கூடிய இடத்துல எல்லாம் மீனராசிக்காரங்க இருப்பாங்கங்க. அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்றத பொறுத்து தான். எல்லா பிரச்சனைக்கும், நல்லதுக்கும், கெட்டதுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களுடைய விஷயத்துக்கு, இவங்களுடைய நல்லதுக்கும் சரி, இவங்களுடைய கெட்டதுக்கும் சரி, இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ன்ற மாரி இருக்கும். அதாவது எனக்கு ஒரு வாழ்க்கை சரியில்லங்க. நான் என்னோட வாழ்க்கையில வந்து என்னோட பார்ட்னர் கரெக்ட்டா இருந்தாங்கன்னா, நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? அப்படிங்கிற மாரி ஒரு குற்றங்கள அடுத்தவங்க மேல சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இவங்க தாங்க அதாவது மோட்சஸ்தானம் சொல்லக்கூடியதே வந்து நமக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்த குறிக்கக்கூடிய மீனராசி. ஸோ மோட்சம் அப்டின்னா எப்படிங்க மோட்சம் அடைவாங்க? அ எடுத்தோனே வந்து ஒரு மரம், ஒரு சின்ன விதை வந்து முளைச்சு, அது கஷ்டப்பட்டு அந்த மண்ணுலருந்து வெளியில வந்து, அது வளர்ந்து மரமாகி எல்லாம் குடுத்துட்டு, அதனுடைய அழிவு எப்படி இருக்கும்? எல்லாமே அத பண்ணணும் இல்லையா? அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் அது நடத்துனா தான் அதனோட முடிவு அப்படிங்கிறது வரும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில ஒரு முடிவு குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய ராசியில நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, நெறைய ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். போராட்டம் இல்லாத அ மீன ராசி கிடையாது. அதுவும் அந்த ஆண் பிள்ளைகள் எடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த புத்தி சொல்றத கேக்குதா? மனசு சொல்றத கேக்குதா? யார் சொல்றத நான் கேட்கிறதுன்னே எனக்கு தெரியலங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் எப்பவுமே உண்டு. பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்டின்னா, இவங்களோட 12ஆம் இடம் சனியா இருக்கிறதுனால, இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நெறைய தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் சந்திப்பாங்க. யாராவது ஒரு ஒரு வார்த்தை சொல்ட்டாங்க அப்டின்னா, ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். நல்ல வருமானம்லாம் இருக்குங்க. வருமானத்துக்கு குறையே இருக்காது. எங்க இருந்தாலும் இவங்களுக்கு தேவையான காசு வந்துரும். ஆனா, ஏதாவது பிரச்சனைய சந்திக்காம இருக்கவே மாட்டாங்க. காதலுக்குள்ள போவாங்க, காதல்ல தோல்வி அடைவாங்க, திருப்பி காதலுக்குள்ள போய் மாட்டுவாங்க, பெண் சார்ந்த விஷயத்துல போய் பிரச்சனையில மாட்டுவாங்க. இது எல்லாமே சகஜமா நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லாருக்கும் கேளுங்களேன். எல்லாருக்குள்ளயும் பாஸ்ட் இருக்கும், இல்லன்னு சொல்ல கிடையாது. பர்ட்டிகுலரா இவங்களோட மீன ராசியெல்லாம் எடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களுடைய ரகசிய பதிவுகள் அப்படிங்கிற மாரி பாஸ்ட் லைஃப்ல கண்டிப்பா ஒரு லவ் லைஃப் அதெல்லாம் நினைச்ச ஒரு மெமரீஸா இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் உண்டு. குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி வாழக்கூடிய நபர்களாவும் இருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் உருகி, உருகி எல்லாம் பண்றேங்க. பட் என்னை யாரும் உருக்குற அளவுக்கான சூழ்நிலையில எனக்கு அந்த நம்பிக்கை குடுக்க மாட்றாங்கன்ற மனவேதனை, சிந்தனை இருக்குங்க. பொதுவாவே வந்து ஒரு தனித்துவத்த விரும்பக்கூடிய நபர்கள், கௌரவத்த விரும்புவாங்க. குருச்சந்திரன் ரொம்ப தனிமையில இருப்பாங்க. ஒரு மாரி லோன்லி ஃபீலா இருக்கக்கூடிய நிலை உண்டு. எல்லாரும் நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்ற மன வருத்தம் இருக்கும். ஆசை அபிலாசை அன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு நாள் சந்தோஷம், வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கான வேதனை குடுச்சுன்ற மாரியான அமைப்பெல்லாம் இருக்கும். மீன ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த ஒரு மாரி ஓவர் திங்கிங். எல்லா விஷயத்தையும் இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோன்ற பயத்திலேயே வந்து நிம்மதிய இழக்கிறது, தூக்கத்த கெடுக்கிறது, உடம்ப கெடுத்துக்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு உண்டு. மீன ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு. சாதாரணமா எந்த கழுதையும் கடந்து விட தெரியாது. குழந்தைகளுக்காக வாழ்க்கையில தியாகம் பண்ணி வாழ்றாங்கன்னப்போ கூட, அந்த குழந்தைங்களே நம்மள புரிஞ்சுக்கலன்ற மன வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும். எல்லாரும் நம்மள எல்லாருமே இருக்காங்க. ஆனா எதுவுமே இல்லங்கிற மாரியான ஒரு தனிமையில தள்ளப்பட்ட ஒரு நிலை இவங்களுக்கு உண்டு. ஒரு எக்ஸ்ட்ரா நிலையில போனதுக்கப்புறம், எல்லாமே மாயை. இவ்வளவுதான் வாழ்க்கை. எனக்கு இது என்னத்தங்க அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்மீகத்த நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள வந்து ஒரு இளம் பருவத்துல அனுபவிச்சு, அதுக்கு ஒரு கட்டத்துல எல்லாமே முற்றிலும் சரணாகதின்ற அளவுக்கு போய், இறை மார்க்கத்துல போகக்கூடிய தன்மையும் பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கு இருக்கும். "பணம் என்னய்யா பணம்? பணம் ஒண்ணுமே இல்லங்க." அப்படின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு இவங்க அத நேசிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அது மீதான ஒரு வெறுப்பு சம்பாரிப்பாங்க. எல்லார்கிட்டயுமே. உறவா இருக்கட்டும், முக்கியத்துவம் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் அது மேல ஒரு பெருசா பற்றற்ற நிலையில இருக்கக்கூடிய தன்மைலாம் உங்களுக்கு வரக்கூடிய நிலை உண்டு. நெறைய ஆன்மீக வழிபாடு போட்டு போவங்களுக்கு. அது மாரி அதே நம்மளுடைய சித்தர்கள், ஞான பெருமாக்கள் இவங்களுடைய வழிபாடுகள்லாம் உங்களுக்கு எங்க இருந்தாவது கிடைக்கப்பெறக்கூடிய நிலை இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. திடீர்னு உங்களோட மைண்ட் வரும். உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு தான் ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகும். குடும்ப வாழ்க்கையில வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஞானம்லாம் கிடைக்கும். ஒரு மாரி அ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிக்கிறதும் சரி, சந்தோஷப்படுத்திக்கிறதும் சரி, இவங்களுக்கு இவங்களுடைய நிலைகள் தான்.
கடல் கடந்து பயணம் பண்ணுவாங்க, நிறைய அட்வென்ச்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க, போடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இத்தனையுமே வந்து மீன ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா ரொம்ப யூனிக் பெர்சன்ஸுங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத பொறுத்து. பெண் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை மட்டும் ஹேண்டில் பண்ணா போதுமானது. பல பேருக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கவலைகள் இருக்கும். குழந்தை விஷயத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெத்துக்கக்கூடிய நிலை இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய போராட்டமா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து அதுல ஒரு இஷ்யூ இருக்க மாரி. அதாவது திருமணத்துக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா, உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். மீனராசியில பிறந்தவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா போதுமானது. எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ஒரு விஷயம் கையில கொட்டி கிடக்கும்போது, இல்லாத விஷயத்த பத்தி தேடுவோம் பார்த்தீங்களா? ஸோ இவங்களுடைய புதன், இவங்களுடைய வாக்கு, இவங்களுடைய சிந்தனை, இவங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. எப்பயுமே எதிர்மறையான சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. பாசிட்டிவான திங்கிங்கே இவங்களுக்குள்ள வராது. எப்பயுமே நெகட்டிவ் திங்கிங் வந்து ஓவரா இருக்கும். ஸோ இது இது நடந்துட்டா, இது இப்படி ஆயிடுச்சுன்னா, அது போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒண்ணுமே இல்லாத விஷயம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. ஒரு கான்வர்சேஷனா போகும். அதுவே பெரிய பிரச்சனையா மாறும். இதெல்லாம் வந்து மீன ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. இதெல்லாம் இவங்க ரொம்ப கவனமா எப்பயுமே ஹேண்டில் பண்ணிக்கணும். குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, ரொம்ப வந்து பார்த்து முடிவு பண்ணணும். ஏன்னா எங்களுடைய 7ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடம். புதன் உச்சம் பெறக்கூடிய வாக்குவாதம், பிரச்சனை விட்டு குடுத்து வாழ்ந்தா தான் அங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை போணும். சந்தேகிக்கக்கூடிய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள எப்படியாவது வந்துரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உங்க கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய நிலை இருந்துட்டு அப்படின்னா பிரச்சனை இல்ல. லேட்டா திருமணம் பண்ணணும், நல்லா புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற நிலை மட்டும் தான். வாழ்க்கையில செல்வாக்கு, உயர்வு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதுல எதுவும் மாற்றம் இல்ல. வீடு வேணுமா? வண்டி வாங்கணுமா? எல்லாமே படிப்படியா வளரக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு புரிதலோட கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருப்பாங்க. சமுதாயத்துல ஒரு கௌரவமான நிலையில இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு உண்டு. எல்லாமே கடையில கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவுதானான்ற அளவுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மையும், போதுன்ற ஒரு மனநிலையும் அனுபவிக்கக்கூடிய ஆண்களாவும் இருக்கக்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன வயசுலலாம் பார்த்திருப்போம். இந்த மீன ராசியில பிறந்த பிள்ளைங்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த படிக்க வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு, இந்த ஆனா போறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ! எப்பா என் பிள்ளைய படிக்க வைக்கணும். போதும் போதும்னு ஆச்சு. கரெக்ட்டா புதன் நீச்சம். பள்ளிக்கூடம் போறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு நெறைய பிள்ளைங்க அழுவாங்க பார்த்தீங்களா? அது மாரி ஆரம்ப காலங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமே படிப்பு சார்ந்த விஷயத்துல இருந்திருக்கக்கூடிய நிலை இருந்திருக்கும். அதே மாரி காலேஜ் படிக்கும்போது கூட சரி, நெறைய அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்றது. படிப்புல வந்து போராட்டமா ஸ்ட்ரகிள் ஆயி, அதுக்கப்புறமா டபுள் டிகிரி பண்ணேன்ற அளவுக்கு பண்ணது. அந்த மாதிரியான நிலைகள்லாம் உண்டு. அறிவு நெறைய ஜாஸ்தியா இருக்கும். தேடல் அதிகமா இருக்கும். பட் அந்த அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலைக்காக போராடுவாங்க. கடல் கடந்து பயணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்த ஊர விட்டு வெளில போயிட்டாங்கன்னா சூப்பரா ஆயிடுவாங்க. மீனராசிய பொறுத்தவரைக்கும். அந்த சொந்த ஊர்ல தானே இவங்களால பெருசா வந்து சைன் ஆக முடியாது. சொந்த ஊர விட்டு வெளில போம்போது, அங்க போய் வெளியூர்ல போனோனே வீடு வாங்க அமையும், வண்டி வாங்க அமையும், எல்லாமே நல்லா அமையும். கூடவே வந்து பஞ்சாயத்துன்றது எங்கன்னா, ஏதோ ஒரு வகையில பெண் சார்ந்த பஞ்சாயத்து வந்துரும். ஸோ திருமணமான பெண்கள்கிட்டயும் சரி, கவனமா இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்து பொதுவாவே மீனத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகள மட்டும் இவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்துலயும் சரி, அதுல வந்து ஸ்ட்ரகிள் போராட்டம் வருது. உண்மையிலேயே ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஸ்ட்ரகிள் வரும்போது, நம்ம உயர்த்ததுக்கு வருதுன்னு நீங்க நெனச்சு முன்னேறிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா குரு பெரும் தனக்காரகன் இருக்காருங்க. அவர் வழி விட்டுருவாரு. உங்கள விட்டுருவாரா? அழகா வழிநடத்தி கூட்டிட்டு போயிட மாட்டாரு. எங்க ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு கர்மா இருக்குல்ல. நான் கொஞ்சம் அப்படியே தட்டி வரேன். நீ அப்படியே என் கை பிடிச்சு மேல ஏறி வந்துருன்ற மாரி உங்கள இழுத்து தூக்கக்கூடிய ஒரு ஆள் கூட இருக்காருன்னா கவலையப்பட வேண்டாம். ஸோ வாழ்க்கையில சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட, கௌரவத்தோட வாழக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்க. அதுல எதுவும் மாற்றம் இல்ல. தேவையில்லாத கவலைகளையும், சிந்தனைகளையும் மண்டைக்குள்ள போட்டு ஏத்திக்கிட்டு நீங்க நிம்மதி இழந்துட்டு, உங்கள சுத்தி இருக்கவங்கள்ட்ட மட்டும் நீங்க கவனமா இருங்க. யாருக்கு யாருக்கு உதவி செய்றோம்? அந்த உதவி செய்ற நபர் நமக்கு கரெக்ட்டா உண்மையான ஆளா இருக்காரா? அப்படிங்கிறத பார்த்து செய்றது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சனி நீச்சம் அடைறார். நீங்க செய்யக்கூடிய உதவியே உங்களுக்கு உபத்திரமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு செய்றோம்? நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்களா? ஏன்னா நம்பகத்தன்மை அப்படிங்கிறது நீங்க நம்புற பெர்சன்ஸ்ட்ட உங்களுக்கு அதுக்கான நம்பிக்கைக்கு வந்து குடுக்கறதுக்கான ஆளா அவங்க இருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உதவி செய்றீங்கன்னா பிரச்சனை இல்ல. அதே மாரி பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும், டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுலலாம் கரெக்ட்டா ப்ராப்பரா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் வராது. சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தவங்ககிட்ட வேலை பார்த்தா கௌரவமான இடத்துல இருக்கிறதுக்கான தன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப அழகா பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுடைய கேரக்டர மாத்தணும் அப்டின்னா, ஈஸியா கிடைக்கிற விஷயத்த பத்தி நம்ம எப்பயுமே பொருட்படுத்த மாட்டோம். கிடைக்காத விஷயத்த பத்தின ஒரு மனக்கவலையும், வருத்தமும் இருக்கும். ஸோ உங்களுடைய வாக்கு, அதுதாங்க எங்களுடைய மூலதனமே. அத வச்சு தாங்க சம்பாரிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த வாக்கு எந்த இடத்துல எப்படி பேசுறோம்? எப்படி நம்ம கொண்டு போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? புதன் நீச்சமானதுனால உங்களுடைய புத்திசாலித்தனமான விஷயங்கள நான் யோசிச்சு நான் பண்றேன்ற பேர்ல, தப்பான ஒரு முடிவுகள் எடுத்துட்டு, தவறான நண்பர்களோட சேர்ந்து தவறான பாதையில போயிறக்கூடாது. அத மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது.
கையில வரக்கூடிய தன பிராப்தி அப்படிங்கிறத எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தேவையில்லாத செலவுகளுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா கடன்லயோ சிக்கல்லையோ மாட்டிப்பீங்க. ஸோ கையில கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதுல நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. உங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்ம பொதுவா வந்து இந்த இந்த திருமண வாழ்க்கை மட்டும் லவ் மேரேஜா இருந்தா ஓரளவுக்கு பாசிபிலிட்டிங்க. பிரச்சனை இல்ல தப்பிச்சாங்கன்னு சொல்லிடலாம். சில பேருக்குலாம் கல்யாணம் ஆகுறதே பெரிய போராட்டமா இருக்கும். திருமண வாழ்க்கைங்கிறது மட்டும் கலப்பு திருமணமாவோ அல்லது திருமணத்துக்கு பின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது புடிச்சு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. எங்க போனாலும் எப்படி வந்து ஸ்வீட்ட வச்சு ஸ்வீட்ட பார்த்தா வருமோ, அது மாதிரி இந்த சுக்கிரன் உச்சமடைஞ்சு குருவும் இங்க வந்து அதிபதியா இருக்கிறதுனால, உங்கள சுத்தி ஒரு பெண் சார்ந்த நீங்க ஆண்களா இருக்கும் பட்சத்துல, இங்க வந்து பெண் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களோட உறவுகளாவே சரி பயணிக்கக்கூடியவங்க பெண்ணா இருப்பாங்க. ஸோ உங்களுடைய வார்த்தைகளும், உங்களுடைய பேச்சுக்களும், உங்களுடைய பழக்கவழக்கமும் நல்லா இருந்தது அப்படின்னா, தேவையில்லாத அவப்பெயர்களும், அவமானங்களும் வராது அப்படிங்கிறத நம்ம உறுதியளிச்சுக்கலாம். நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு குடுக்கக்கூடிய டிப்ஸ் ஒரே விஷயம் என்னன்னா, தன்னம்பிக்கையோட இருங்க, தனித்துவமா இருங்க, தவறு கிடையாது. ஆனா உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க. அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு தெரியுங்க. போனோனே அங்க இருக்கிறது தான் தெரியும். அதுக்கு அதுவே பரவாயில்லன்ற மாரி தோணும். இத மட்டும் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. வேற எந்த ஒரு குறையும் கிடையாது. நான் இந்த பதிவு நீங்க எப்ப வேணா பாருங்க. இந்த பதிவு பார்க்கும்போது, கண்டிப்பா ஒரு சித்தர் கோவிலுக்கு போகணும், ஒரு ஜீவ சமாதிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையோ, அல்லது வந்து ம் அண்ணாமலையார் கோவில் பத்தின ஒரு பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு போயிருக்கும். இது எத்தன பேருக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.